வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல மலையாளத்துல வெளியான டாப் 5 காமெடி த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். த்ரில்லிங்காவும் இருக்கும், அதே சமயம் காமெடியாவும் இருக்கும். இந்த மாதிரி படங்கள் நிறைய மலையாள சினிமால வரும். தெலுங்கு சினிமால கூட நிறைய காமெடி த்ரில்லர் படம் வருது. ஆனா தமிழ்ல தான் ரொம்ப கம்மியா வருது. கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல வர எல்லா படங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுல சில படங்கள் தமிழ்லயும் இருக்கு, தமிழ்லயும் நீங்க முழு படத்தை பார்க்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு அல்லூர் ராமேந்திரன் அப்படின்றது. இந்த படத்துல குஞ்சக்கோ போபன் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ZEE5 அமேசான் பிரைம் OTTல அவைலபிளா இருக்கு. பங்க்சர் ராமேந்திரன் அப்படின்ற பேர்ல தமிழ்லயும் இருக்கு. சோ ஃபுல் படத்தை நீங்க தமிழ்லயே பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ராமேந்திரனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான நபரா இருப்பாரு. எல்லாருமே இவரை பார்த்து பயப்படுவாங்க. ராமேந்திரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அதே மாதிரி காலேஜுக்கு போற ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த ரோல தான் அபர்ணா பாலமுரளி பண்ணிருப்பாங்க. அவங்க காலேஜுக்கு பஸ்ல போகும்போது ஒரு நபர் கூட அறிமுகம் ஏற்படுது. போக போக அவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஒரு தனி ட்ராக்கா போயிட்டு இருக்கும். ராமேந்திரனை பார்த்தா ஊர்ல எல்லாருமே பயப்படுவாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, இவர் ஜீப் டிரைவ் பண்ற வேலை தான் பாப்பாரு. அப்படி டிரைவ் பண்ணும் போது இவர் ஓட்டுற ஜீப் அடிக்கடி பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்கு. இதனால சீனியர்ஸ்லாம் இவர் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. எப்படி அடிக்கடி பஞ்சர் ஆகுது, யாரோ திட்டமிட்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. திட்டமிட்டு நம்மளோட டயரை பஞ்சர் பண்றது யாரு, இதுக்கு பின்னாடி இருக்கவனா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா தேடுறாரு. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். காமெடியா தான் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் இந்த பஞ்சர் பண்றது யாரோட வேலை அப்படின்ற மாதிரி ஒரு த்ரில்லிங்னஸும் நமக்கு போய்கிட்டே இருக்கும். இவர் பாக்குற எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாரு. அந்த பஞ்சர் ஆவது போக போக இவருக்கு ரொம்ப பிரஷரை ஏத்தும். குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ரொம்பவே ஜாலியா இருக்கும், தமிழ்லயும் இருக்கு. சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தை பாருங்க. இல்லனா லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமா எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ரோமன்ஸ் அப்படின்றது. 2013 தான் இந்த படம் வெளியாச்சு. இதுவும் ஒரு சூப்பரான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தையும் குஞ்சக்கோ போபன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. பிஜு மேனன் செகண்ட் லீடா பண்ணிருப்பாரு. இந்த படம் அமேசான் பிரைம்லயும் சன் நெக்ஸ்ட்லயும் அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ்ல இல்ல, மலையாளத்துல மட்டும்தான் இந்த படத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே திருட்டு வேலை பாக்குறவங்களா இருப்பாங்க. போலீஸும் அரெஸ்ட் பண்ணி இவங்களை ட்ரெயின்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ட்ரெயினை விட்டு எகிரி குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. இவங்களும் ஒரு கிராமத்துல ஒளியறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்க ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க ஃபாதர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த ஊருக்கு வந்திருக்க ஃபாதர்ஸ் நினைச்சுக்கிறாங்க. இவங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டா கொஞ்ச நாள் ஒளிஞ்சிருக்கலாம் நினைக்கிறாங்க. அதனால ஃபாதர் மாதிரியே நடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஊர் தலைவரோட பொண்ணா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த ரோல தான் நிவேதா தாமஸ் பண்ணிருப்பாங்க. நிவேதா தாமஸை பொறுத்த வரைக்கும் இவர் திருடன் அப்படின்றது தெரியும். இருந்தாலும் அப்பா கிட்ட நம்ம மாட்டி விட வேணாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமயம் பார்த்து இந்த ஊர்ல பெரிய பொருளா திருடிட்டு எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்றது. ஆனா இதுல வேற ஒரு பிரச்சனை வருது. இங்க இருக்க இவங்க ரெண்டு பேரை யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. யாரு கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி இங்க இருக்க சர்ச்சில் சில மர்மங்கள்லாம் இருக்கு. அந்த மர்ம முடிச்சுகள் எல்லாம் இவங்க அவுத்தாங்களா, இவங்களை கொல்ல ட்ரை பண்றது யாருன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். காமெடியா தான் போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல த்ரில்லிங் படமா மாறும். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பரா இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமா ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படத்தோட பேரு ஷிகாரி ஷாம்பு அப்படின்றது. இந்த படமும் அமேசான் பிரைம்ல தான் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தையும் குஞ்சக்கோ போபன் தான் லீட் ரோல் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஷிவ்டா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. இந்த படம் தமிழ்ல இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். முதல்ல ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இந்த கிராமத்துல புலி அடிச்சு நிறைய பேர் இறந்து போறாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் இந்த ஊருக்கு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன திருட்டு வேலை எல்லாம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க புலியை வேட்டையாடுறதுக்கு ஆளுங்களை தேடிட்டு இருக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு தெரிய வருது. நாங்க சூப்பரா வேட்டையாடுவோம், நாங்க இந்த வேலையை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் நடிச்சு இந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, புலியை வேட்டையாடுற அளவுக்கு எல்லாம் இவங்களுக்கு தைரியம் இருக்காது. சும்மா இந்த ஊர் மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையில ஷிவ்டா கேரக்டரை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு, ஒரு பொண்ணு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஷிவ்டாவை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு ஊர் தலைவரோட பொண்ணை பிடிச்சிருது. இந்த மாதிரி லவ் எல்லாம் சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல புலி திரும்பி மனுஷங்களை சாவடிக்க ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாருமே புலி தான் அடிச்சு சாவடிக்கல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு சில க்ளூலாம் கிடைக்குது. அது மூலியமா கண்டிப்பா இந்த விஷயத்த புலி பண்ணல, ஏதோ ஒரு ஆசாமி தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு, எதுக்காக அந்த ஆசாமி இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான், எதுக்காக பர்டிகுலர் ஆட்களை மட்டும் குறி வைக்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வருது. அந்த கேள்விக்கான பதில் இந்த படத்தோட முடிவுல உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சூப்பரான ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அந்த ட்விஸ்ட் பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அமேசான் பிரைம் மூலியமா முழு படத்தை பார்க்கலாம். இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அது மூலியமா ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு குறுக்கன் அப்படின்றது. இதுவும் ஒரு பக்காவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு.
இந்த படத்துல வினீத் ஸ்ரீனிவாசனும் அவரோட அப்பாவான ஸ்ரீனிவாசனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா முதல்ல ஸ்ரீனிவாசன் கேரக்டரை பத்தி நமக்கு காட்டுறாங்க. ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் பொய் சாட்சி சொல்றவரா இருப்பாரு. பொய் சாட்சி சொல்றது மூலியமா இவருக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பொய் சாட்சி சொல்லி காசெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. வினீத் ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. ஒரு கேஸ் இவருக்கு வருது, கொலை கேஸா தான் இருக்கும். குற்றவாளி யாருன்றதை இவரால கண்டுபிடிக்க முடியல. அதனால யாரையாவது ஃப்ரேம் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பாவிய ஃப்ரேம் பண்ணி விடுறாரு. இவரு நினைச்சா மட்டும் ஃப்ரேம் பண்ண முடியாதுல்ல. அதனால ஸ்ரீனிவாசனோட ஹெல்ப்பை கேட்கிறாரு. ஸ்ரீனிவாசனும் பொய் சாட்சிலாம் சொல்லி அவன் தான் இந்த கொலையை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால ஒரு அப்பாவி தண்டிக்கப்படுற நிலைமைக்கு வந்துடுறாரு. நம்ம அப்பாவின்றத ப்ரூவ் பண்ணோன்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிடுறாரு. அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போன நபர் தான் ஒரு அப்பாவின்றதை எப்படி ப்ரூவ் பண்ணாரு, அதே மாதிரி இறந்து போன பொண்ணை உண்மையிலேயே யாரு கொலை பண்ணா அப்படின்றத இந்த அப்பாவி கண்டுபிடிச்சு நிரூபிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காமெடியாவும் அதே சமயம் த்ரில்லிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல வினீத் ஸ்ரீனிவாசனை வச்சு நிறைய காமெடி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது மூலியமா நீங்க பாத்துக்க முடியும். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு நதிகளில் சுந்தரி யமுனா அப்படின்றது. இந்த படத்துல தயான் ஸ்ரீனிவாசன் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதாவது வினீத் ஸ்ரீனிவாசனோட தம்பி தான் இந்த தயான் ஸ்ரீனிவாசனா இருப்பாரு. கண்ணூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. தயான் ஸ்ரீனிவாசனுக்கு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் கல்யாணம் முடியாம இருக்காரு. அதே மாதிரி தயான் ஸ்ரீனிவாசனுக்கு பிடிக்காத நபர் ஒரு நபர் இருப்பாரு. அந்த ரோல அஜு வர்கீஸ் தான் பண்ணிருப்பாரு. அவரு பேரு வித்யாதரன் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேருக்கு எப்ப பாரு முட்டிக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேருமே இன்னும் பேச்சுலரா இருக்காங்க. நீ முதல்ல கல்யாணம் பண்றியா, நான் முதல்ல கல்யாணம் பண்றேனா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள போட்டி வந்துருது. ஊர் முழுக்க பொண்ணுக்காக அலையிறாங்க. இந்த ஊர்ல இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல, யாருமே பொண்ணு தர முன் வர மாட்டாங்க. வெளியூர்ல போயாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தயான் ஸ்ரீனிவாசன் முடிவு பண்றாரு. அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு. செம்ம அழகா இருக்காங்க அந்த பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு யமுனா அப்படின்றது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பொண்ணு பேசுற மொழி இவருக்கு தெரியாது. எப்படிடா கம்யூனிகேட் பண்ணி குடும்பம் நடத்துறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலைமையில அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, எப்ப பாரு போன்ல யார்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க. இவ எப்ப பாரு போன்ல யார்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு டவுட் வருது. இவர்கிட்ட போட்டி போட்ட வித்யாதரனுக்கு இன்னும் கல்யாணம் முடிஞ்சிருக்காது. வித்யாதரனுக்கு இவங்களோட மொழி நல்லா தெரியும். ஒருவேளை வித்யாதரன் கிட்ட தான் நம்ம ஒய்ஃப் பேசுறலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்டவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரைலாம் பண்றாரு. கடைசியில ஒய்ஃப் யார்கிட்ட தான் பேசினாங்க, என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காமெடியா கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில ஒரு ட்விஸ்டும் வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். HR OTT அப்படின்ற ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. மலையாளத்துல மட்டும் தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்லனா லிங்க் மூலியமா போய் நீங்க ஃபுல் படத்தோட எக்ஸ்பிளனேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த லிஸ்ட்ல வந்த 5 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த லிஸ்ட்ல இருந்த எந்தெந்த படத்தெல்லாம் நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, அதுல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி வேற எந்த மாதிரிலாம் லிஸ்ட் போடலாம் அப்படின்றத சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவை போடுவோம். அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.